பாலச்சந்தர் சார்ட்ட நான் கற்றுக்கிட்டது, நான் அனலைஸ் பண்ணது என்னென்னா, மேஜர் சந்திரகாந்த்லேன்னு சொல்கிறேன். அதில் வந்து வழக்கமாக ஒரு பிளைண்ட் மேன் அப்படின்னா நமக்கு வந்து குருடர்கள்னாலே நமக்கு எப்படின்னா கையை ஏந்திக்கிட்டு ஏதோ பெக் பண்ணுவாங்க, இல்லைன்னா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்படி இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் சொசைட்டியில் அவங்கள பார்க்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட அதை பற்றி பேச மாட்டாங்க அப்படி இருக்கும். ஆனால் பாலச்சந்தர் சார் அந்த படத்தில் அந்த பிளைண்ட் மேன் கேரக்டரே ஒரு ஹீரோ ஆக்கி அவனுக்கு சில விஷயங்கள் பாசிட்டிவாக சொல்லியிருப்பார். அவன் மிருதங்கம் வாய்ச்சிருப்பா, குளிச்சுட்டு இருக்கிற வருவா, அந்த சத்தம் கேட்கும், மிருதங்கம் வரும், வந்து அவனை இங்கே கிஸ் பண்ணுவான். இது வந்து எல்டர்லி பீப்புள் பண்ணலாம், அவனுக்கு அது வேணா, அதை ஒரு ஆர்கானிக்காக கொண்டு வந்தார் பாருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவனை அந்த டச்சுக்கு கொண்டு போகிறதுக்காக, நீ எனக்கு உடம்புல தெம்பு வந்துச்சு போகிறதா இருந்தால் என்னோட ஒரு இது பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சுட்டு ஒரு கேம் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவனுக்குள்ள அது காதலாக வந்தது. And I don't think he judged people based on that. I've had another conversation with him about somebody very close to all of us. We were talking about it and he was serious about widows remarrying. Generally when you say our vidamatar, our traditionals, he is not being like that. If that growth is real and if it comes from some inner strength and he sees that strength, I found him to be a man who accepts it. I think இதுதான் perfectனு சொல்லி we can talk about something ரொம்ப லவுடா அதுக்கு மேடை போட்டு சொல்றதுக்கும். But somewhere to accept the reality of what's happening around you, to observe it and say those things is really nice. And அவர் அந்த சீன் சொன்னார்ல, அவங்க எல்லாரும் திருப்பி அது இல்லை, this is like something like நான் சிந்து பைரவி புரிஞ்சுக்கிறத பற்றி சொன்னேன் தெரியுமா, அதே திங் ரிப்பீட்டட் or they say about அதே ராமாயண கதையை திருப்பி சொல்றப்போ வேற ஒரு புரிதல் வரும். or மகாபாரதம், நாகா ரமணியோட ஃப்ரெண்டு சசிகாந்த் அனந்தாச்சாரி இஸ் டூயிங் ஒர்க் ஆன் மகாபாரதம், ஓகே, இந்த கூட்டு ட்ரெடிஷன்ல திருப்பி திருப்பி வருஷம் அந்த மகாபாரதம் போடுறப்போ தேர் இஸ் ஸ்டில் a டேக் அவே. அதே மகாபாரதம் கதை தெரியும், ஆனால் தேர் சம்திங் வி டேக் அவே ஃப்ரம் தட் பிகாஸ் ஆஃப் தி ரிப்பிட்டிஷன்ஸ்ல. தபால் யூ ஹாவ் அ மேஜிக்கல் மொமெண்ட், ஓ இது எனக்கு புரிஞ்சுதேங்கிற மாதிரி. அது மாதிரி நிறைய உணர்ந்து அப்சர்வ் பண்ணி பண்றாரு. I remember a lot of conversations, more than having been an actor with him. I think I found the courage to say this even last year or year before that on stage when Pushpa and all of them. I really think of him as a wonderful friend who shared a lot of things, who asked me a lot of things, and in that asking was the desire to know how we look at the world. For somebody who's achieved so much to have a connect like that, illa கேட்டுட்டே இருப்பார், இது பத்தி என்ன நினைக்கிற, or like I remember Brokeback Mountain பத்தி நான் சொல்லியிருக்கேன். Brokeback Mountain ஒரு film நான் பார்த்துட்டு வந்தேன். and I asked him to see it. It was about gay love. and சில படங்கள் பார்த்துட்டு சொல்ல, எனக்கு போய் இந்த வயசுல இந்த படம் நீ காட்டுறது தப்பு, because it was about old people and all that. and then Brokeback Mountain, he said, அது நாங்கள் டச்சஸ் ப்ரோக்ராம்லையும் கேட்டோம். he said, I find it difficult to comprehend but I kind of understand. I can understand same sex love as எனக்கு ஒரு ஏக் துஜே கேலியில என்ன காதல் புரிஞ்சுதோ அந்த மாதிரி நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அது ஆணுக்குள்ள நடக்கும். அந்த ஒரு தன்மை இருக்குல்ல, நாட் டு பி க்ளோஸ்ட், டு பி எக்ஸ்பெரிமெண்டல், டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ்ங்கிறது ஐ திங்க் மேட் ஹிம் ரைட் ஆல் தீஸ் கேரக்டர்ஸ் வெரி வெல். சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்தை பற்றி சொல்லணும்னா, இதில் மெயின் வந்து மேடம் பேர் தான், ஹீரோயின் பேர் புஷ்பான் தான் வச்சிருப்பாங்க. ஜெயசித்ரா கேட்காரு, நாங்க எடுத்துக்கிறதாங்க மேடம், இலவு காத்த கிளியாக இருந்தாலும் நாங்க கொத்து எடுக்கும்போது அந்த பேரை தானே எடுப்போம். என்னன்னா இந்த படத்துல வர்ற இது வரைக்கும் வந்து புஷ்பா வந்து திருப்பி அந்த ட்ரெடிஷன் டு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வரும். ஏன்னா கல்யாணம் பண்ணியாச்சு, ஒரு வயதானவனை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கா, ஒருத்தனோட ஒரு ஏஜ்டு பர்சனோட வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ ஒரு உமனைஸ், ஒரு பையன், ஒரு பிளே பாய் கேரக்டர், அவன் எல்லா பெண்களையும் ட்ராப் பண்ணிட்டே இருக்கான். இப்போ ஒரு பாயிண்ட்ல அந்த பொண்ணு, அந்த பையன் வந்து அந்த ஏஜ்டு கப்பிளோட அந்த ஒய்ஃபோட அவனுக்கு ஒரு சின்ன ஒரு அஃபேர் வருது. அவளோட வந்துரு எங்க கூட அப்படின்னு சொல்லி அந்த ஹஸ்பண்டை விட்டுட்டு வா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவன் போயிட்டான். அந்த பொண்ணுக்கும் அவன் மேல ஒரு சின்ன லவ் வந்துருது. இதுக்கு முன்னாடி அந்த படத்துல அவர் இருந்திருப்பாரு, மேரேஜை பத்தி ஒரு நம்பிக்கை, மேரேஜ் இல்ல, மேரேஜ்னு ஒரு பாட்டு இருக்கும், கல்யாணம் கச்சேரி எல்லாமே வழி வந்திருக்கு அப்படின்னு. அந்த அவர் அந்த அதாவது மொத்தமா விட்டுட்டு வாங்கடான்னு அவர் சொல்லவே இல்லை. நீ அதுக்குள்ள இரு, அதுக்கான விஷயத்தை கரெக்டா பண்ணு, அதுல என்ன பண்ணணுமோங்கிறது தான் அவர் திருப்பி சொல்லிட்டு வர்றார். இப்ப அந்த பொண்ணு அவனோட ஓடி போறா, அதற்கான சிச்சுவேஷன்ஸ், அதுக்கான டைமிங்லாம் பண்ணி அவன் டிக்கெட்லாம் போட்டான், கிளம்ப போறான். அதை இந்த ஹீரோயின் கேரக்டர் புஷ்பாங்கிற அந்த ஜெயசித்ரா கேரக்டர், அவங்களுக்கு ஒரு தனி கதை இருக்கும், 3 சிஸ்டர்ஸ், அது லவ் எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட அவளை இருக்கிற ஒரு லவ்வர் இருக்கும்போது இந்த பொண்ணு அவனோட
ஷேர் பண்ணிப்பான் பெட்டை. ஏன்னா அந்த நிமிடம் அவனோட அவ இருந்துட்டானா அந்த நிமிஷம் அவன், ஏன்னா அந்த பையன் இவளையும் ரொமான்ஸ்ல இருப்பான், இவளை எப்படியாவது ஃபிளாட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பான். அதுல அவளோட முடிச்சிட்டானா அந்த கேப்ல அந்த இது ஆயிடும், ஃபிளைட் மிஸ் ஆயிடும் அப்படின்ட்டு ஒரு பெண் எதை மிஸ் பண்ணக்கூடாதோ அப்படின்னு ஒன்று கற்புன்னு ஒரு விஷயத்த அந்த படத்துல அவனோட அவ இருந்துதான் அந்த மேரேஜுங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, ஸ்ட்ரக்சர், அதை வந்து காப்பாற்றுவான். அது இந்த படம் புஷ்பா கேரக்டரோட ஹைலைட்டா நான் ஃபீல் பண்ணேன். நான் பல நேரம் நினைப்பேன் ஓல்ட் ஃபேஷன் சில பேரை இப்போ ஸ்ரீதர் சார் படம் முடிஞ்சிடுச்சுன்னா தட் இஸ் சம்திங், பட் தேர் ஆர் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஐ திங்க் டு நாட் பிகம் தேர் தாட்ஸ் டு நாட் பிகம் ஓல்ட் ஃபேஷன். லைக் இவரோட எல்லாமே இப்போ கல்யாணத்துக்குள்ள நடக்கிற எந்த ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் he has discussed it. He has but he always felt strongly that there is a certain sanctity to certain things. So you understand and accept, but you still work around to that end pointங்கிற மாதிரி அவரோட கதைகள் ரொம்ப அழகா இருக்கும் அந்த விதத்துல. அடுத்தது another main film. ஆமா, இது உங்களுக்கு தெரியும், அரங்கேற்றத்துக்கு அப்புறம் பெரிய ரீச். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ரஜினி சாருக்கு உங்களுக்கெல்லாம் முன்னாடி பஞ்ச் பேசுனது கவிதா தான். ஒரு பெண் கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாக இருக்கலாம், கர்ப்பமாக தான் இருக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஒன்லைன்ஸ் நிறைய இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். என்னென்னா அரங்கேற்றத்துக்கும் இந்த படத்துக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, அவள் வந்து ஒரு செலக்ட் பண்ண தொழில் வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பாசிட்டிவாக ஒரு பொண்ணு அவளால் என்ன முடியுமோ அப்படிங்கிற விதத்தில் இந்த பொண்ணு வந்து ஒரு அப்பா சரியில்லை, அண்ணன் குடிகாரன், எல்லாத்தையும் தாண்டி அந்த குடும்பத்தை அவள் வந்து இது பண்ணிட்டு இருப்பாள். இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, நான் ரொம்ப நாளாக சொல்லுவேன், எப்போவுமே பாலச்சந்தர் சார்ட்ட நான் கற்றுக்கிட்டது, நான் அனலைஸ் பண்ணது என்னென்னா, மேஜர் சந்திரகாந்த்லேருந்து சொல்கிறேன். அதில் வந்து வழக்கமாக ஒரு பிளைண்ட் மேன் அப்படின்னா நமக்கு வந்து குருடர்கள்னாலே நமக்கு எப்படின்னா கையை ஏந்திக்கிட்டு ஏதோ பெக் பண்ணுவாங்க, இல்லைன்னா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்படி இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் சொசைட்டியில் அவங்கள பார்க்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட அதை பற்றி பேச மாட்டாங்க, அப்படி இருக்கும். ஆனால் பாலச்சந்தர் சார் அந்த படத்தில் அந்த பிளைண்ட் மேன் கேரக்டரே ஒரு ஹீரோ ஆக்கி அவனுக்கு சில விஷயங்கள் பாசிட்டிவாக சொல்லியிருப்பார். ஒரு தன்னம்பிக்கை விட்டக்கூடிய விஷயமா, அவன் 8 ஸ்டெப்பில் போனால் டேபிளை பிடிப்பான், அவன் ஒரு கால்குலேட்டர், ஒரு கண்ணு தெரிந்தவன் எப்படி வாழ்வானோ, எப்படி லைஃப்பை லீட் பண்ணுவானோ அது மாதிரி. அப்போ ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டராக டிசைன் பண்ணால் இந்த கேரக்டரும், அதாவது என்ன சொல்கிறது, கையால் ஆகாத, அதாவது மைனஸ், அதாவது என்ன சொல்றது, கூடமான ஹேண்டிகேப்டு கேரக்டர்னு சொல்கிறேன், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து ஆடியன்ஸ் ரசிப்பாங்க. அதை தான் இந்த படத்தில் அவர் திருப்பி அப்ளை பண்ணார். அந்த பொண்ணு எந்த இடத்துலையுமே எனக்கு குடும்பம் கஷ்டம் அப்படின்னு அழுதுட்டு உட்கார மாதிரி சீனே இருக்காது. அவள் மேக்கப் போட்டுப்பா, அவள் ஸ்டைலாக போவா, அவள் வேறு மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவாள். அவள் ஒரு அண்ணன் ஒரு வார்த்தையில் தப்பான வார்த்தையெல்லாம் கூட சொல்லுவான். ஆனால் அவள் என்ன சொல்கிறான்னா, நான் எனக்கு புள்ள ஒரு மாஸ்க் போட்டிருக்காவ, அந்த திமிர் பிடிச்சவ அப்படின்னு ஒரு விஷயம் வரைக்கும் தான் என்னால் ஓட முடியும், என்னால் இந்த ஃபேமிலியை லீட் பண்ண முடியும். ஒன்ஸ் நான் பிரேக் ஆனேன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் தாட். இன்னைக்கு இப்போ எனக்கு தெரியல, முன்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் நிறைய கவிதாக்களை பார்த்துருக்கேன். எத்தனையோ கவிதாக்கள், ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒரு கவிதா இருப்பாங்க, ஃபேமிலிக்காக இது பண்ணி அவங்க வேலைக்கு போவாங்க, எல்லாம் பண்ணும். அவங்க எல்லைக்குமே நான் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டேன்னு சொல்லி காட்டாத ஒரு ஃபேமிலி, அந்த மாதிரி ஒரு கேரக்டராகவே அவர் இது பண்ணியிருப்பார். ஃபைனல் வரைக்கும் அந்த கேரக்டர் அண்ணங்காரன் திருந்துற வரைக்கும்லாம் அவள் ட்ரை பண்ணுவாள், போகவே மாட்டா. அவளுக்கு கவிதாவுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படிங்கிற ஒருவேளை அந்த கவிதா மேலே கேரக்டர் மேலே உள்ள லவ்னாலேயோ நம்ம கவிதாலயான்னு பேர் வச்சாரான்னு கூட நான் யோசிப்பேன், தெரியல. பட் இல்லை எனக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் பேசப்பட்ட படம். இது ரொம்ப தெலுங்குல வந்து இந்த படத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வந்து ஜெய்கணேஷ் சார் கேரக்டர் ரஜினி சார் பண்ணியிருப்பார் தெலுங்குல. தேவுடு இச்சின இல்லு வீதி உன்னதின்னு அந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகு. ஸோ அந்த அளவுக்கு அந்த படம் வந்து எல்லா மொழியிலையும், நாட் ஓன்லி தமிழ், எல்லா மொழியிலையுமே பேசப்பட்ட ஒரு படம் அந்த படத்தை. பணப்பசிய தீர்க்க ஒரு தங்கச்சி, வயிற்று பசிய தீர்க்க ஒரு தாய், உடற்பசிய தீர்க்க ஒரு மனைவி. மானகட்ட ஜென்மம். என்னப்பா இது, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம ஏகவசத்துல பேசுற? கல்யாணத்துக்கு முன்னாலேயே இவ்வளவு கர்வம் பட்டவளா இருக்காளே. கல்யாணத்துக்கு முன்னாலே கர்வமா இருக்கலாம், கர்ப்பமா தான் இருக்க கூடாது. ஏன்பா இவ்வளவு நெருப்பா இருக்காளே, இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க போற? இந்த ஒரு விஷயம் சொல்லல இந்த படத்துல. அதாவது இன்னொரு ட்ராக் ஒன்று போகும், சப்போர்ட்டிவா இன்னொரு ட்ராக் போகும், இந்த நாகரிக மோகம். அதுல போற போது ஒருத்தன் வந்து அம்மா பொண்ணு 2 பேரையுமே சீட் பண்றான் அப்படின்ட்டு அந்த டைலாக், அதெல்லாம் வந்து யாரும் யோசிக்க முடியாது. அடிக்கிற மாதிரி இருப்பார். ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் எந்த வேணா சண்டை வரலாம், சக்களத்தி சண்டை வரக்கூடாது அப்படின்னு.
திருப்பி அதை சொல்கிறேன், அந்த ட்ரெடிஷன் அவர் விடணும்னு போல, நீ எங்கே வேணால் போ, ஆனால் உன்னுடைய அந்த இதுக்கு வந்துரு அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அதுதான் இந்த சொசைட்டியில் மேலே இருந்த ஒரு அக்கறையும் இதோட அவர் பண்ணியிருக்கிறாருங்கிறதா நம்ம அந்த டாப்பிக்கில் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் டேபு சப்ஜெக்ட்ஸ் நம்ம நினைக்கிற எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்ஸோட அண்டர்லைங் இதுவும் வந்திருக்கும். அண்ட் ஹி இஸ் காட் அவே டூயிங் தட் இன் மெயின் ஸ்ட்ரீம் ஆல்சோ, விச் இஸ் பீன் வெரி இன்ட்ரெஸ்டிங். அபூர்வ ராகங்கள் இந்த படத்தை வந்து இந்த படத்தை பற்றி எல்லாருக்கும் இன்றைக்கி ஞாபகம் வரும்னா ரஜினி சார் ஃபர்ஸ்ட் வந்த படம் அப்படின்னு ஒன்று வந்துடும். ஆனால் அதை தாண்டி அதில் வந்து அந்த பைரவி கேரக்டர்ஸ், அந்த விக்ரமாதித்தனுடைய ஒரு விடுகதையை வச்சு ஒரு விஷயம் இருக்கும். திருப்பி இந்த படத்துலையும் அந்த ட்ரெடிஷன் அவர் கொண்டு வருவார். ஃபைனலாக அம்மா வந்து இவரை பையனில் கமல்ஹாசன் சார் கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்க வந்து மேஜர் சார் வந்து ஜெயசுதா, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா என்ன இதை சொசைட்டியில் பண்ண முடியும், ஒரு கேள்வியை எழுப்பி கைக்குட்டி சிரிப்பார்கள் ஒரு பாட்டு ஒன்று வச்சு ஃபைனல் போவார். இதில் என்ன இந்த படத்தில் இல்லைன்னா, அந்த காலத்தில் இப்போ தைரியமாக வந்து இண்டிபெண்ட் உமன், எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, காம்ப்ளிகேட்டட், சிங்கிள் அப்படிலாம் ஸ்டேட்டஸ் போடுற அளவுக்கு சொசைட்டி வளர்ந்ததுக்கெல்லாம் இந்த மாதிரி படங்கள் அப்படி ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணாத ஒரு சினிமாவில் அதை பேசியிருப்பார். அந்த பொண்ணுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அதை மறைச்சி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க பைரவியங்களுக்கு. ஸோ அதை வந்து அவள் அக்செப்ட் பண்ணி சொசைட்டிக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருக்குன்னு கிளம்பி போகிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார். அதாவது நீ மறைக்கலாம் வேண்டியதில்லை, உன் குழந்தை இருந்தது நீ வாழ் அப்படிங்கிறத இன்டெரக்டாக சொல்லியிருப்பார். இதில் கேபி சார் வந்து பெண்களை வந்து பேசணும் அப்படி இருந்தாலும் அவர் வந்து பெண்களுக்கு என்ன மரியாதை தராருன்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அது இது வரைக்கும் அந்த மாதிரி சினிமா இதுலேயும் வந்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு. என்னென்னா அந்த மேகசுந்தரன் கேரக்டர் வந்து இந்த ஜெயசுதா, அதாவது ஒரு வயசானவன் மேலே ஒரு பொண்ணுக்கு எப்படி சின்ன வயசு பொண்ணுக்குள்ள வரும்னு ஒரு ஃபோட்டோ இருக்கும், ஒய்ஃபோட ஃபோட்டோ இருக்கும். ஒய்ஃபோட ஃபோட்டோவுக்கு கீழே ஒரு சேர் இருக்கும். இந்த சேரில் ஏறி இந்த பொண்ணு மாலை போடும்போது இவர் கோவத்தில் அந்த பொண்ணை அடிப்பார். ஏன் அப்படின்னா அந்த சேரில் உட்காந்து தான் என் ஒய்ஃப் வந்து செத்து போனாங்க. ஒய்ஃபு செத்து போன ஒரு சேர், அதாவது ஒரு உட்டன் இதுதான், அது ஒரு மரம் தான், அதுக்கு கூட ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற அளவுக்கு உள்ள ஒரு ஆண் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு வயசான மேலே ஒரு பொண்ணுக்களை எல்லாம் நமக்கே வரும்போது பொண்ணு காதல் வரும். ஆனால் அவர் அதன் மூலமாக சொல்கிறது ஃபேமிலிஸில் இருக்கிற அந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, ஒய்ஃபுங்கிறவளை எந்த அளவுக்கு அதையும் அவர் சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறாருங்கிறது நான் ஃபீல் பண்ணேன். Yes, somewhere you realize that KB sir cannot be dismissed. He's spoken about so many things that it is இன்னிக்கும் அது வந்து it resonates in so many ways. And காலேஜஸ்லாம் ஐ திங்க் ஏவிஎம் காலேஜோட PR சுந்தர் சார் வந்திருந்தாரு. ஸோ ஐ திங்க் இந்த கதைகள் எல்லாம் குட்டி குட்டி கதைகளாக எடுத்து பண்ணினா கூட டு ப்ரெசன்ட் டைம்ஸ்க்கு அதை இன்டர்பிரேட் பண்ணினா கூட ஐ திங்க் இட் வில் பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இவரோட கன்சர்ன்ஸ் ஃபார் மீ வென் ஐ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் டு விஜய் பாலாஜி அபவுட் திஸ் இஸ், அவர் தாலி வந்து அவரோட பார்வையில் என்ன ஆயிருக்கு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் வித் ஃபிலிம் மேக்கர் அவங்களோட ஸ்டைல் எப்படி இவால்வ் ஆயிருக்கு, அவங்க தாட் ப்ராசஸ் எப்படி இவால்வ் ஆயிருக்குன்னு அவங்களோட ஹோல் கெரியர் அவங்களோட ஃபிலிமோகிராஃபியை பார்க்குறப்ப புரியுறது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அது மாறின விதங்க. அதே மாதிரி வந்து ஐ ரிமெம்பர் சம் கான்வர்சேஷன்ஸ் ஐ ஹேட் வென் வி வர் ஒர்க்கிங் ஆன் அ ப்ராஜெக்ட் ரேணுகா ஹேட் ஆக்டட். ஒரு யங்கர் பாய்ஸ் இன்ஃபேச்சுவேஷன் ஆர் லவ் ஃபார் அன் ஓல்ட், இன்ஃபேச்சுவேஷன் கூட சொல்ல வேண்டாம், லவ் ஃபார் அன் ஓல்டர் உமன் சொல்கிறப்போ அதுக்கு ஐ சா திஸ் 80+ ஓல்ட் மேன், அவரோட தாட்ஸ் அது கான்ஸ்டண்ட்டாக அந்த கதையில் அவர் வந்து ஒரு மையமாக வச்சுட்டு அதை பற்றி யோசிப்பார். அண்ட் சுற்றி வந்து சம்திங் ஹேப்பன்ட் அரவுண்ட் அஸ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் வேர் ஒன் யங்கர் பாய் வாஸ் ஹேவிங் அ ரிலேஷன்ஷிப் வித் அன் ஓல்டர் உமன். அது பேர் சொல்லலை என்கிட்ட, ஆனால் தட் இஸ் பெயினிங் ஹிம்ங்கிறது வந்து அந்த வார்த்தைகளில் தெரியும். அதை எப்படி அவர் கலைக்குள்ள கதையாக சொன்னார்னு பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மனசில் நடக்கிற அந்த எண்ணங்களில் ரைட்டு ராங்கு ஃபார் அகென்ஸ்ட் ஆல் தட் ஹீ வாஸ் டூயிங் வித் மின்பிம்பங்கள் television projects. And I think that is where that creator is, because we are so used to, like somebody asked me வந்து போன மாதம் நம்ம we had a film distributor சக்திவேலன் சொன்னப்போ அவர் என்ன பேசினாரு அப்படின்னாங்க. But there was so much to talk and we know that as a film club நமக்கு 2 hour போனதே தெரியல. Everybody was so excited. So everything is how you approach it. And இன்னைக்கு வந்து இவங்களோட ஒர்க்கை பற்றி அங்கங்கே ஏதோ கொஞ்சம் அப்படி அகாடமிக்காக பேசி ஒரு அகாடமிக்காக பேசுகிறப்போ அவரோட ஃபிலிம் லாங்குவேஜை பற்றி பேசி அப்படி விட்டுடாமல் ஐ திங்க் இட் ஸ்டில் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ் டு டேக் இட் அப் அண்ட் டிஸ்கஸ் திஸ் அண்ட் டு டாக் அபவுட் டுடேஸ் சொசைட்டி ஃப்ரம் தட் லென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அபூர்வ ராகங்கள் இன்னொன்று சொல்லிடுறேன், சாரி டு டிஸ்டர்ப் யூ. அந்த ஓல்டு மேன் கேரக்டர் மேலே இந்த சின்ன வயசு பொண்ணுக்கு காதல் வந்த மாதிரி அந்த ஸ்ரீவித்யா கேரக்டருக்கும் கமல் சாருக்கு ஒரு லிங்க் வச்சுருப்பார். ரொம்ப என்ன சொல்கிறது டேஞ்சர் ஜோனான விஷயம் இப்போ கூட அப்போ ரொம்ப. ஆனால் அதில் என்னென்னா
அவன் மிருதங்கம் வாசிப்பார். அவர் ஒரு வழக்கமாக இங்கே வந்து அவன் மிருதங்கம் வாசிச்சுட்டு குளிச்சுட்டு இருக்கிற வருவா, அந்த சத்தம் கேட்கும், மிருதங்கம் வரும், வந்து அவனை இங்கே கிஸ் பண்ணுவான். இது வந்து எல்டர்லி பீப்புள் பண்ணலாம், அவனுக்கு அது வேணா அதை 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 அதாவது ஒரு ஆர்கானிக்காக கொண்டு வந்தார் பாருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவனை அந்த டச்சுக்கு கொண்டு போகிறதுக்காக நீ எனக்கு உடம்புல தெம்பு வந்துச்சு போகிறதா இருந்தால் என்னோட ஒரு இது பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சுட்டு ஒரு கேம் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவனுக்குள்ள அது காதலாக வந்தது. அதை தான் அவன் பாட்டில் சொல்கிறான், ஒரு புறம் பார்த்தால் மீதலையில் மைதிலின்னு என்ன லவ்வை வந்து அவன் ப்ரப்போஸ் பண்ணுறான். ஆனால் இவள் எந்த காரணத்துலையும் காரணம் இல்லை, இது கரெக்டாக ஜென்னின்னு இருக்கும். அங்கே அந்த ட்ரெடிஷனை விடவே இல்லைங்கிறத நான் சொல்கிறேன். அதுதான் நீங்கள் அவனுக்கு வந்திருக்கலாம், ஒரு பாயிண்ட்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணுறாங்கிறது போயிருக்கும். ஆனால் ஃபைனலாக வரும்போது இது இல்லை, சொசைட்டிக்கு என்னங்கிற மாதிரி அதை முடிச்சிருப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் பதிலே சொல்லாமல் போவார்னு. பதில் சொல்லவே கூடாது. கிரியேட்டருடைய வேலை பதில் சொல்வது இல்லை, யோசிச்சுக்கன்னு விடுறது தான். அதுதான் கேபி சார் எல்லா படங்களையும் பண்ணியிருக்கிறார். மூன்று முடிச்சு. இது வந்து இந்த படத்தை பற்றி நிறைய பேருக்கு இப்போ நிறைய இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாத விஷயம். சினிமாவில் நாங்கள் கதை பேசுகிற ஆளுகளுக்கெல்லாம் தெரியும். இது இந்த படத்தை தான் வந்து நான் நீன்னு வேற மாதிரி எடுத்தாங்க. ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் காதலன் ஹீரோ வந்து 3வது ரேல செத்து போயிடுவார் இந்த படத்தில், கமலஹாசன். அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் அந்த வில்லன் எப்படி பழி வாங்குவாங்கிற ஒரு கதை இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் வரவே இல்லை. 76க்கு அப்புறம் நானியில் தான் வந்துச்சு. இந்த படம் வந்து தெலுங்கு வந்து கே விஸ்வநாத் சார் கதை. இது ஆக்சுவலி சார் ரைட்ஸ் வாங்கி பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து அந்த செல்விங்கிற கேரக்டர் இருக்குல்ல, இது 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 வந்து ஒரு அந்த அவளுடைய அப்ரோச் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். லவ்வரை வந்து கொண்டுட்டான், அவனை பழி வாங்கணும், என்ன மாதிரிலாம் வரும்போது மென்டலி அவனை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அந்த அப்பாவை போய் கல்யாணம் பண்ணுவான். இதை விட ஒரு ஆணை வந்து செருப்பால் அடிக்கவே முடியாது. நீங்கள் போடா கண்ணா போய் முடி வெட்டிட்டு வா என்ன இவ்வளோன்னு ஒவ்வொரு சீனும் அடிப்பார். அதாவது தப்பு செய்கிறவன் பயப்படுவாங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் விஷயத்த ரொம்ப அழகாக இந்த படத்தில் ஹேண்டில் பண்ணியிருப்பார். அப்புறம் ரஜினி சாருடைய அந்த மேனரிசம் அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த வில்லன் மேலே ஒரு வெறுப்பு வர்றதுக்கான எல்லா விஷயத்தையுமே பண்ணியிருப்பார். உங்களுக்கு இவ்வளவும் அவர் பண்ணிகிட்டே வந்தாலும் இதில் என்னென்ன நம்ம இது வரைக்கும் அவர் எது பெண்களுக்காக பண்ணிட்டார் நான் சொன்னாலும் இது எல்லாமே கமர்ஷியல் ஹிட் ஃபிலிம்ஸ். அதை நான் மறந்துடவே கூடாது. அவர் சொல்கிறார், நான் வந்து கதையை வந்து கலையை சொன்னாலும் அதை கமர்ஷியலாக தான் சொல்லுவேன். எல்லாரும் ரசிக்கிற விஷயமாவே சொல்லியிருக்கிறார். எல்லா சீன்களும் எல்லாமே இன்னை வரைக்கும் ரசிக்கிற சீன்கள். நம்ம மைண்டில் இப்போ பார்த்தா கூட அட சூப்பராக பண்ணியிருக்காருங்கிறத அந்த வித்தை தான் அவர்கிட்ட நான் இன்னை வரைக்கும் சினிமாவில் இருக்கிறவங்க வியக்கிறது. அதுதான் கேபி சார் டச்சுங்கிறதே அதுதான். உங்களுக்கு நாம இந்த கதையில் ஃபீமேல் ஓரியன்டட்ங்கிற விஷயத்துக்காக நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அதே விஷயங்களை தான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருக்காருங்கிறது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. தட் இஸ் ஒரு யங்கர் பர்சன் ஒரு பை மேரேஜ் ஒரு அம்மா ஸ்தானத்துக்கோ அப்பா ஸ்தானத்துக்கோ வந்துட்டா வாட் ஹேப்பன்ஸ் டு த யங்கர் பீப்புள்ஸ் டைனமிக்ஸ் உள்ள அது பலவிதமாக சஹானா வரைக்கும் அவர் டெலிவிஷனில் பண்ண சிந்து பைரவி 2ல கூட அதை வேறு மாதிரி ரீஇன்வென்ட் பண்ணியிருப்பார். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த இந்த கேரக்டர் பிரகாஷ் ராஜ் கேரக்டர் டார்ச்சர் பண்ணுறது, ஹி யூஸ் த சேம் வேர்ட். இதில் ஸ்ரீதேவி வந்து பையனை டார்ச்சர் பண்ணுறது, அதில் வந்து ஸோ அந்த யுக்திகள் சேம், ஹி பிளேசஸ் இட் ஆன் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். அண்ட் பிகாஸ் ஆஃப் விச் இப்போ வந்து ஆஸ் ஆக்டர்ஸ் வென் வி ஒர்க் வித் ஹிம் எவ்ரிபடி ஸ்பீக்ஸ், ஆல் த ஆக்டர்ஸ் டாக் அபவுட் ஹவு ஹி வில் மேக் அஸ் டூ activity while delivering dialogues. Like 2 யூனிட்ல we were working in Sahana, அதே சீனை நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். பட் அவர் வந்து அந்த சீனை அவர் எடுக்க தொடங்கினார் ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து வந்து இது. அப்போ பண்ணுறப்போ ஒரு டெலிஃபோனை வந்து வரதராஜன் நானும் மாற்றி மாற்றி பேசுறது. ஸோ எங்கள் பையன்கிட்ட கேனடாவில் தே டோன்ட் வாண்ட் அஸ் அஸ் பேரண்ட்ஸ் அப்படி அலக்கழிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு சீன். ஸோ நான் பேசுவேன். இவர் வந்த உடனே அது ஹோல் எனர்ஜி சேஞ்ச். அண்ட் வந்து அது இப்படி பிடிக்கணும், அது இழுக்கணும், நான் மாற்றி அங்கே போகணும், இங்கே வரணும். ஸோ ஈவன் அஸ் ஆக்டர்ஸ் த வே வி ஃபீல் சார்ஜ் இன் தட் மினிட், எனக்கு திருப்பி சொல்கிறப்ப ஐ கேன் ரிமெம்பர் தட் மினிட் அண்ட் ஐம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ். ஐ திங்க் ஹி brought in that passion into people who are working and constantly வந்து ஐ ரிமெம்பர் எதுவும் நடக்கும் கிளிப் நான் ஏதோ போட்டிருந்தேன் நாகாவோட இதில். ஸோ அது கிச்சனில் வேலை பண்ணிக்கிட்டு ஐம் நாட் ட்ரெடிஷ்னலி எப்போ பார் 9 yards கட்டிட்டு கிச்சனில் வேலை பண்ணுற ஆள் இல்லை. பட் ஒரு துணியை வச்சுட்டு அது டிப்பிக்கலாக என்ன பண்ணுறோம் அதை அப்சர்வ் பண்ணி நம்ம திருப்பி பண்ணுறோம். அதை பற்றி யாரோ காம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ எப்படி டயலாகை சொல்லி அங்கே பார்க்கறது மூமெண்ட்டு, தட் சம்திங் கான்ஸ்டன்ட்லி ஹி மேட் பீப்புள் ஒர்க். அந்தந்த கேரக்டரை ஒவ்வொரு மூலையில் வச்சுடுவார். அண்ட் பை ஆல் திஸ் ஹீ இஸ் ஆக்சுவலி அந்தந்த கேரக்டருக்கு நல்ல பில்டப் கிடைக்கும். The camera will keep moving, the actors will come in and out, they will bring something, say something, go back, leave it, come back with another thing. So much of activity, which is what made it very dynamic. So, இது எல்லாருமே அந்த boat part அதெல்லாம் we'll remember the song.
அண்ட் இதெல்லாம் பேச போயிட்டு நான் நிறைய பாடல்கள் கேட்டுட்டு இருந்தேன். நைட் 1 மணி வரைக்கும் நேற்று பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது வரிகள் கூட. அவர்கள் எங்க போற? வீட்டுக்கு போறேன். பதில் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டா அப்படி பண்ணிருக்கியா? பண்ணிருக்கீங்களா? நீ பரிகாரம் தேடிக்கிட்டா சரி, நீங்க பரிகாரம் தேடிக்கிட்டீங்க சரி, நான் அப்படி பரிகாரம் தேடிக்கிறது? சொல்லுங்க. என்னெல்லாம் எதிர்க்கேன், எப்படி எல்லாம் வேலை வாங்கியிருக்கேன். என்ன மட்டும் குடும்பக்காரியாக்கிட்டியே, இது நியாயமா ஆயா? நியாயமா? அவர்கள் என்ன சொல்லமோ அதிலே வந்திருக்கு. உங்களுக்கு என்னன்னா டைவர்ஸ் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் கோர்ட்டு டைவர்ஸ் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நிறைய அந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து தாலியோட இருந்திருப்பாங்க. தாலி அதுக்கப்புறம் வச்சுக்கிறதா வேணாமா அப்படின்னு ஒரு விஷயம். அதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை ஒரு பெண் மூலமாகவே கொடுத்துருப்பார், ஒரு லேடி மூலமாக. அது சொல்கிறது யாருன்னா அந்த பொண்ணோட மாமியார். அதாவது எனக்கு தெரிஞ்சு மாமியாரை வந்து உலகத்தில் ரொம்ப நல்லா சொன்ன ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் தான். மாமியார்னாலே வில்லங்க அப்படிலாம் ஒரு சொசைட்டியில் இருக்கிறத ஒரு புருஷன் என் பையன் ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு மருமகளுக்கு துணையா வேலைக்காரியா கூட இருந்து அந்த சீக்வன்ஸ் என்ன ட்ராமா பண்ணியிருக்காரு பாருங்க. ஏன் சொல்லுங்க அந்த அதாவது அதுதான் பாலச்சந்தர். நான் திரும்பி சொல்றேன் கேபி சார், அந்த ட்ரெடிஷன் விடவே இல்லை. அவ கடைசியில் காலில் விழுவா, அத்தை என்ன அதுக்குள்ளே தான் அந்த ட்ராமா. ஆனால் நீ எப்போ ஒரு கெட்டவன் அந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம், என் புருஷன் மாதிரி என் பையன் மாதிரி அயோக்கியனையும் பிடிக்காது, ஒன்று மாதிரி முட்டாளையும் பிடிக்காது, கோயிலுக்கு போகிறது வந்து தீர்வு கொடுக்காது, நீ தான் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் ரொம்ப கிளாரிட்டியாக சொல்கிறது இந்த படம். இந்த எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து தாலியை சர்வசாரமாக எங்கெல்லாம் அது ஒரு இதுவே இல்லை. அது ஒரு ஒன் ஆஃப் த அது இப்போ என்ன சொல்கிறது, எவ்வளோ கோல்டு பவுனுங்கிறது மட்டும்தான் வேல்யூவாக இருக்க ஒழிய மற்றபடி அது ஒன்றும் இல்லை. அதை வந்து மெயினாக அது அவர் ட்ரெடிஷ்னலாக சொல்கிற டைவர்ஸ் ஆயிடுச்சு வேண்டாம், கெட்டவன் கெட்ட தாலி வேண்டாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஒரு சாதாரண ஆடியன்ஸ்க்கு திருப்பி சொல்லணும், கீழே இருக்கிற ஆடியன்ஸ் வரைக்கும் போய் ரீச் ஆகிற அளவுக்கு இந்த படத்தில் பண்ணியிருப்பார். So we constantly using the word tradition, so we can say அவர் வந்து ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னல் பர்சன். எனக்கு ஆக்சுவலி அதுவும் அவர் மேலே ஒத்து வரல. பிகாஸ் ஐ ரிமெம்பர் when I started acting, நான் தாலி கட்ட மாட்டேன். ஸோ தாலி போட்டுட்டு தான் நடிக்க போவேன். அண்ட் ஒரு தடவை so I was playing a widow's role, and so I was this kind of woman, like, okay, at home in the night maybe, but you know, you outside you don't come out. Though I was calling my husband Vada Poda, my mother-in-law said, "Enga munadi koopdadinga." No, I actually changed. I stopped calling him in front of them, and slowly. So I like that every change in life is a slow process. And for me, KB sir actually, he is also like that in the way he wrote those characters. So now ஒரு விடோ ரோல் ஒன்று பண்ணினேன், வெண்ணிராட நிர்மலா டாக்டரா நடிக்கிறப்போ மைக்ரோ தொடரில் ஒன்றுத்துல. அன்னைக்கு வந்து ஸோ நான் தாலி போட்டுட்டு போயிருந்தேன். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் 2 years of acting. நான் நார்மலாக இஃப் ஐ கோ அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஐ வில் ரிமூவ், ஐ வேர் ஷார்ட்ஸ், ஐ வேர் ஸ்லீவ்லெஸ். பட் இஃப் ஐ எம் கமிங் டு, பிகாஸ் ஐ வாஸ் ஸ்கேர்ட் ஆஃப் மீடியா அண்ட் அதெல்லாம் கரெக்டாக நம்மளை தப்பாக சொல்லிடுவாங்கங்கிற பயத்தில் ஐ யூஸ் டு ஹோல்ட் ஆன் டு தட், நாட் தட் ஐ வாஸ் ஸ்கேர்ட் ஆஃப் தட். And I left it with the makeup man and I went back home. And then I got, oh my God, where have I left it? Total confusion la call la. So next day he got to know about it. Abdi pesrappo he actually joked about it. And he never held it as something, ipo na apra kaitreen. So I remember actors, some of those actors used to talk, Nithya, sila per ella, we used to talk, potukalama, illa ulla vechpaangala. Idu mari ella silly things we've done. We've changed so much. But that growth is gradual and realistic. It's not because you read it somewhere and you want to be something. It has to happen slowly. That change is nice, and I don't think he judged people based on that. I've had another conversation with him about somebody very close to all of us. We were talking about it, and he was serious about widows remarrying. Generally, when you say our vidamatar, our traditionals, he is not been like that. If that growth is real and if it comes from some inner strength and he sees that strength, I found him to be a man who accepts it. He would argue about it, which is just like how many of us are, right? We want to talk. His thoughts he conveys. Andha vidathila, I think he was really a very forward man, and that has to be given to him. அது ஒத்துக்கிறேன். அவரு ஒரு வெள்ளி விழான்னு ஒரு படம். அப்போ வந்து அந்த டைம் 90sல வந்த டைம், 90s சொல்கிறேன். அப்போ வந்து அந்த கதையில் ஒரு கேரக்டர் வந்து, அப்போ அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து ஒரு பாட்டு காதோடு தான் நான் பேசும், அவன் நைட்டி போட்டிருப்பா, குழந்தை அழுவோம்.
பால் கொடுக்க முடியாம, அதாவது அப்ப சொல்லுவாங்க இவன் எப்படி பால் கொடுப்பா அப்படிலாம் பேசியிருப்பாங்க போல இருக்கு அந்த காலத்துல, நமக்கு தெரியல. அதை அவர் அழகா விஷுவலைஸ் பண்ணியிருப்பாரு. அந்த குழந்தை பால் ஊட்ட ஒரு பிள்ளை அழைக்கிறது, நான் படும்பாட்டை ஒரு பிள்ளை ரசிக்கிறதுன்னு. ஸோ அவர் அந்த ட்ரெடிஷன் நீங்க சொல்ற அதுலேருந்து வரணும். ஆனா சொசைட்டி அதுக்கு தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு. அது ரியல் சேஞ்சா இருக்கு. ரியல் சேஞ்சா இருக்கு. அதான் ஆர்கானிக்கா நடந்திருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் வியூ பாயிண்ட் இன்னைக்கு வந்து ஃபேமஸா இருக்கு, இன்ஸ்டால தட்ஸ் ட்ரெண்டிங், அதனால லெட் மீ டூ இட் இல்ல. ஹேஸ் இட் creeped into me, my thought, have I changed slowly with it? That's what you see with his work. நிழல் one of my favorite songs, கம்பன் ஏமாந்தான். இது வந்து அப்ப சொல்லிட்டாங்க, அது அந்த படத்துல கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணீரை மலரிட பெண்களை பார்த்து. இதுவும் திருப்பி ஒரு பாலச்சந்தர் சொல்றது என்ன வராருன்னா, எல்லா கவிஞர்லாம் பொம்பளை கட்டினத்தார் ஆரம்பிச்சு பெண்களை தவறா சொன்ன இதெல்லாம் இருக்காங்க. ஆனா அப்படி சொல்லாத ஒரே ரைட்டர் இவர் தான். திருப்பி நான் சொல்ல வரேன், பெண்களை அவங்க மாதிரியாவது, அதாவது பெண்ணாக்கி வந்ததா ஒரு மாய பிசாசாம்லாம் திட்டிருக்கானுங்க. ஆனா இவர் எந்த படத்துலயும் இதை திட்டினதே இல்லை. இந்த படத்துல வர சுமித்ரா கேரக்டர் ஒன்று இருக்கும். அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு ஃபெமினிசம், அவன் தப்பாவே நினைச்சிட்டு இருப்பான்னு ஒன்று இருக்கும். ஆனாலும் அந்த கேரக்டர் வந்து அவன் மேல இருக்கிற லவ், அவன் தப்பு செஞ்சாங்க, ஒரு பெண்ணோட வாழ்க்கையில அவன் வந்து அந்த பொண்ணை வந்து அவன் தான் கெடுத்துட்டான் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல்ல தான் இருக்கும். அண்ணன்னு தெரியும் போது தூக்கி போட்டு வந்துடுவான். ஸோ அந்த விஷயத்துல அவர் ரொம்ப பெண்ணி என்ன வேணா போ, அவளுக்குள்ள ஒரு தாட் இருக்கலாம். ஆனா தப்பு செஞ்சவனை தண்டிக்கணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அவங்களுக்கு, அதுல அவ மாறவே இல்லைங்கிறது. அதாவது அவ கேரக்டர்னால அவ தப்பா முடிவு பண்ணுவா அப்படிங்கிறது இல்லை. இப்ப சொல்றாங்க இல்லையா, தாலி போட்டுக்காதனாலையோ அதனாலலாம் இல்லை, அதுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுப்பாங்கங்கிற ஒரு விஷயத்துல தான் அதை அந்த மாதிரி தான் அந்த கேரக்டரை போர்ட்ரேட் பண்ணியிருப்பாரு அந்த படத்துல. மெயினா அந்த படத்துல இன்னொரு விஷயம்னா அந்த ஷோபா ஒன்று இருக்கும். அது வந்து எதுக்கு அந்த கேரக்டரை நான் சொல்றேன்னா, இது வந்து நம்ம சொல்லுவோம் வழக்கமாக பாலச்சந்தர் சார் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், த லோயர் லேயர் பீப்புள், அந்த கேரக்டருக்கு அதை சொல்லியிருப்பாரு. அவங்களுக்குள்ள ஒரு கனவுகள் இருக்கும், அவங்க வாழ்க்கை எங்கே வீணா போ, எல்லாருக்கும் ஒரு அவள் வந்து எனக்கு ராஜாமா நான் ராணி மாதிரி ஆகணும்னு ஒரு ட்ரீமில் இருப்பாள். அந்த பொண்ணுங்க எங்கே வீணா இதாக ஆளுங்க, மிஸ் ஆகிற ஆளுங்க, அதன் மூலமாக யார் இருந்தது, கடைசியில் நீ உனக்கு ஒரு ராஜகுமாரன் பக்கத்திலே இருப்பான் அப்படின்னு அந்த அனந்து கேரக்டர் மூலமாக அதை அவங்களுக்கு, அதாவது ஒன்லி இந்த என்ன சொல்றது நடுத்தர வர்க்கம் மேல்தட்டு வர்க்கம் இல்லை, அந்த கீழே இருக்கிற லேயர் உமன்ஸுக்கும் அவர் அந்த படத்தின் மூலமா அதில் இது வரைக்கும் அந்த படங்கள் அது இருக்காது, இந்த படத்துல அதுவும் இருக்கும் உங்களுக்கு. அதான் நிழல் நிஜமாகிறதுன்னு வச்சிருப்பாரு உங்களுக்கு. அண்ட் இதுல வந்து அந்த பாட்டு பத்தி நான் ஏதாவது பேசுறப்போ ஐ ஹேவ் a lot of friends who will tell me ஆத்திரம் என்பது அடுப்பறை இப்படி எல்லாம் இதெல்லாம் வந்துட்டு அது யூ ஆர் சம்டைம்ஸ் அ பேட்ரியார்க்கல் உமன் அப்படிங்கிற சில டிஸ்கஷன்ஸ்லாம் எங்களுக்குள்ள இந்த சண்டே எல்லாம் ஆயிட்டு இருக்கும். பட் ஆக்சுவலி I think he relishes that flirtatiousness of relationships also, that a man சிலப்போ அந்த ஒரு விளையாட்டு இருக்கு, you don't have to always be serious and இது அந்த பேலன்ஸ் அழகா இருக்கும். ஒரு latent sexuality அது ஓப்பனா. I once asked him, நீங்க சிந்து பைரவி எல்லாம் பேசுறேன் வேர்ல்ட் சினிமா பத்தி, பிகாஸ் சென்னை ஃபெஸ்டிவல் பத்தி எல்லாம் பேசுறப்போ ஏன் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வைக்க மாட்டேங்கிறா, அந்யோன்யம்னா ஏன் இப்படிதான் பண்றோம், 60s பண்ணாங்க, ஓகே we are now in 90s, why aren't you know, அதுக்கு எல்லாத்துக்கும் he had a solid reason why he felt that should not be done or that should be done, how much it can be done, how it can slowly change. That is very interesting to hear about him. நூல்வேலி நிறைய நம்ம பாதி வந்திருக்கோம். ஆமா போயிடுங்க. தண்ணீர் ஒன் ஆஃப் த, இதுவும் ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் சார். இந்த படத்தை பற்றி நான் இதை பற்றி பாலச்சந்தர் சார் இதை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா இந்த படத்தை? ஏன்னா பாலச்சந்தர் சார் படங்கள் வந்து அதிகமாக வந்து அவுட்டோரில் பெருசாக அவங்க ஷூட் பண்ணதில்லை, வில்லேஜஸ் சொல்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு இந்த அவர் ஷூட் பண்ணியிருக்கலாம், படத்தில் வர்ற பேக்ட்ராப்பாக சொல்கிறேன்னா தண்ணீரும் அச்சம்லையும் மட்டும்தான் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு முழுக்க வில்லேஜஸில் போய் ஷூட் பண்ணப்போ. அந்த படத்தில் அவர் சொல்கிற காரணம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கதை தேடும்போது தான் அவர் சொல்கிறது, இவர் சொன்ன மாதிரி இன்டர்ன் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் உள்ள கதை தான் அவர் எடுத்துக்கிட்டே வந்திருக்காரு. அது வந்து அவருக்கு கைவர அது ஈஸியாக வந்திருக்கு, அதில் உள்ள பிரச்சனை. இப்போ பொதுவாக பெண்கள் ப்ராப்ளத்தை தாண்டி தண்ணீர்னு ஒரு பிரச்சனைக்கு போகிறாரு. சரி, தண்ணீர் பிரச்சனையை சொல்கிறாருன்னா அதில் அதிகமாக பாதிக்கப்படுறது பெண்கள் தான். அவர் திருப்பி அங்கே தான் வராரு. ஏன்னா எந்த ஆம்பளையும் போய் தண்ணி எடுத்துட்டு வருவான், படத்தை தூக்கிட்டு. இன்றைக்கும் ஏதோ விஷுவல் நம்ம பார்த்தா ராஜஸ்தான் அப்படின்னு பார்த்தா யாரோ 2 பொம்பளைங்க தூரத்தில் தலையை குடம் எடுத்து போகிறது தான் நமக்கு நம்ம மைண்டில் இருக்கிற விஷுவல்ஸே இருக்குது. ஸோ அதை அந்த தண்ணீர் படம் அந்த செவந்திங்கிற கேரக்டரை அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருப்பார். ஆக்சுவலி இது ட்ராமாவாக வந்தது, ஆனால் ட்ராமாவை தாண்டி இந்த படத்தில் விஷுவலாக பல விஷயங்கள் அவர் அதில் ப்ளே பண்ணியிருப்பார். இதோட கண்டினியூஷன் வந்து அச்சம்லை கோமல் சுவாமிநாதன் கதையோட.
இது அக்னி சாட்சி நீங்க சொன்ன அந்த ஸ்கீசோஃபீனியாவா, அது என்ன வியாதி இங்கிலீஷ்ல சொல்லிட்டு, அதுவும் அந்த இடத்துல அவங்க பாடுவாங்க, இந்த நான் உன் நிழலை நேசிக்கிறேன், நிஜத்தை நேசிக்கிறேன், நிழலையோ பூஜிக்கிறேன், அதனால தான் உன் பாதம் விழுந்த மண்ணை எடுத்து. டப்பிங்ல வந்து மோஸ்ட் ஆஃப் தி வர்க் குறிச்சிக்கொள்வேன். In television, the work they did, which Naga still does, is also sync sound recording. Mani sir has been doing it for several projects. And so KB sir கிட்ட வந்து different people come and do different kind of dialects. But எல்லாரும் அங்க real live soundல record பண்றாங்க. So you can see the rehearsals that have to happen. And அதுல வந்து அந்த வரிகளை சொல்றப்போல நெற்றியில் நீரு போல் திருநீரு போல் அந்த ரவுண்ட் பண்றதெல்லாம் sometimes he'll want it a particular way. I used to find it very difficult sometimes to work with him because he will want exactly what இப்படித்தான்னா அப்படித்தான். Like he will keep angles which are so difficult and I'll have questions like why am I looking here, why am I not looking there, Renuka is there, ஏன்னா உன் கழுத்துக்கு நடுவுல அவ தெரியறா அப்படின்பாரு. So I will say அப்ப ஏன் இப்படி சொல்றேன், நான் ஏன் இங்க பாக்குறேன்னா that was his school and he wanted actors who will do what he is asking. So ஒவ்வொருத்தட்ட ஒரு மாதிரி டீல் பண்றதா இருக்கும். But he had very clear ideas. அவ்வளோ அழகா பண்ணி காட்டுவார் அவர். ஸோ இதில் வந்து அந்த கேரக்டர் and to think that Lakshmi Ramakrishnan had done this film later and he went and saw the film. Kavithalaya Krishnan used to tell me, ரெண்டு பேரும் படம் பார்த்துட்டு and he was saying, நான் இது அந்த காலத்திலேயே பண்ணிட்டேனே. For a woman to understand it and do it in a particular way, ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறவங்க பேசுறது வேற, ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல ஒரு இதுதான் நார்ம்னு நீ படம் பண்றப்போ அதுல பெரிய ஆக்டர்ஸை வச்சுட்டு அவளுக்கு ஒரு இல்னஸ், அவ கூட அவனுக்கு அவன் நேசிக்கிறான் அவளை, ஆனா வாழறது கொஞ்சம் கஷ்டம் ஆகுதுங்கிறதெல்லாம் இன்னைக்கு நம்ம மென்டல் இல்னஸ் பத்தி பேசுறோம். அவர் சாதாரணமா பேசிட்டு போயிட்டாரு. தி சேட் திங் இஸ் இதெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணாத சொசைட்டி ஆயிடும். ஏன்னா ஐ திங்க் யாரையும் எந்த குரூப்ல இருக்கிறவங்களையும் வந்துட்டு ஒரு லென்ஸ் வழியா மட்டும் பார்த்தா போதாது. To widely look at things is important. I think he did it. This is another fabulous film. தேன்மொழி என்னுடைய ரொம்ப பிடிச்ச ஒரு இது பண்ணோம். இந்த படத்துல வந்து நான் வந்து சுரேஷ் கிருஷ்ணா சார் இந்த படத்துல ஒர்க் பண்ணனால அந்த படத்துல நடந்த பல விஷயங்களை எனக்கு சொல்லிட்டே இருப்பார் HML. அதுல ஒன் ஆஃப் த படத்தை விட அதுல நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். கேபி சார் எப்படி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாருன்னு. இந்த படத்துல ஒரு சீக்வன்ஸ் வந்து அவன் வந்து இந்த படத்துல இந்த உலகநாதன் அந்த கேரக்டர் அவர் சாரே சொல்றாரு. என்னன்னா ஏன் இந்த கதையை வந்து நான் அவுட்டோர்ல எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு அன்பொல்யூட் இல்லாத ஒரு நல்லவன் மொத்தம் காலையில் இருந்துச்சு போர்டு எழுதி வச்சுட்டு நல்லதெல்லாம் செய்கிறான் அப்படிங்கும்போது ஒரு சிட்டியில் அப்படி ஒரு ஆளை நான் சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால தான் நான் திருநெல்வேலி பக்கம் போய் அந்த மாதிரி ஒரு ஊரில் போய் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. அங்கே ஒரு அருவி இருக்கும், அருவியும் அந்த படத்தில் ஒரு கேரக்டராக வரும். ஸோ இதெல்லாம் வரும்போது அப்படிப்பட்ட உலகநாதன் இந்த பொலிட்டிக்கல் அரசியலுக்கு உள்ள வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை இழந்து அவன் மாறி அவன் குடிக்கிறான், ஒரு அதர் கேர்ளோட அவனுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இதெல்லாம் பண்ணி அந்த கேர்ள் வந்து இவன் ஒய்ஃபை வீட்டை விட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை ஆகிடும். அப்போ வந்து அப்பாக்கார் இவருடைய ஃபாதர் வந்து டெலிகனை ஷேர் பண்ணியிருப்பார். அவன் வந்து பையனை எதிர்த்து பேசாதவர், ஆனால் பையன் அப்படி ஆயிட்டானேன்ட்டு குடிச்சிட்டு வந்து அந்த ரெண்டு லேடிஸ் அவங்களுடைய ஒப்பாட்டியாக இருக்கிற பெண்களை வந்து அடிப்பார். ஆக்சுவலியே போனோன்னா இவர் ராஜேஷ் கேரக்டர் வந்து அப்பாவோட ஆர்கியூமெண்ட் ஆகி அப்பாவை அடித்து வெளியே. இந்த சீன் நீங்கள் இன்னும் பாருங்க, 400 feet சரிதா க்ளோஸ்அப்பில் தான் எடுத்துப்பார். ஃபுல் டே ஆஃப் டே ரிகல்ஸ்லாம். பட் எல்லாரும் அங்கங்கே நடிச்சிருக்காங்க, அவங்க ஃப்ரேமில் இருக்க மாட்டாங்க. அந்த ஃபுல் சீனை அவங்க நடிப்பாங்க, ஆனால் கேமரா மட்டும் சரிதாவுடைய, அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ சொன்னாங்கல்ல இங்கேருந்து அவங்க தெரியணும், அது அவருக்கு தெரியுது. அதாவது இந்த எமோஷனை இந்த ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னா அந்த சீனை அவங்க மேலே கேரி ஒரு மாமனாரை அடிக்கிறத விஷுவலை விட அந்த பொண்ணு போகிற ஃபீல் இருக்குல்ல, அந்த அவங்களுடைய அதுவும் அந்த அம்மாவோட ஐஸ்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மொத்த சீன் 400 அடியில் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அதுக்கு அவங்க வந்து கவிதாலயை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ட்ராலி தள்ளணும். ட்ராலிலாம் தூரமாக போயிடுவான். நாங்கள்லாம் ஒரு பொழுது எங்களை கிட்ட போனதில்லை. ஆனால் அவர் சொல்லுவார் நாங்கள்லாம் வந்து கேபி சார் மார்க் கொடுப்பாரு. அவ்வளோ அற்புதமாக அந்த சீன் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க இந்த தேன்மொழிக்கு, அந்த இவங்க சரிதாவோட பர்ஃபார்மன்ஸை. அது ரொம்ப எனக்கு ரொம்ப அவர் சார் சொல்கிறது இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அப்புறம் அந்த கதையாக நீங்கள் பார்க்கும்போது அந்த ஒரு இன்னசென்ட்லேருந்து ஒரு பொண்ணு அவனை ஏன் பிடிச்சதுன்னா அவனோட இன்னசென்ஸ் தான் பிடிச்சது. இந்த தேன்மொழிங்கிறவளுக்கு அவனோட இன்னசென்ஸ் தான் பிடிச்சது. அந்த ஓடுகிற தண்ணியிலன்னு ஒரு பாட்டு இருக்கும், அதில் அவங்க லவ்வெல்லாம் ஆரம்பித்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறான்னு அதை பொறுக்க முடியாமல் ஒரு பொண்ணை கொல்ற அளவுக்கு போயிட்டான்னு சொல்லி விட்டுக்கு போய் அவன் கிளைமாக்ஸில் அவன் வந்து ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அவங்க வந்து வீட்டை விட்டு போனவன்
அவன் அரசியலில் பதவி ஏற்கும்போது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழில் இது வைஜெயந்தி அபேஸ்க்குலாம் முன்னாடி நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு கணவனை வந்து குத்துனது இந்த படம் தான். கத்தியால் ஒரு பொண்டாட்டி கொலையும் செய்வாள் 10 பொண்ணா, ஏன்னா அது துப்பாக்கி இல்லை அதுவும் நாட்டுக்கு தான் சொல்கிறேன். அதாவது கண்ட்ரிக்குன்னு வரும்போது நீங்கள் அவள் பண்டரிபாய் கூட படித்த, நான் சொல்கிறேன் திருப்பி சொல்கிறேன், அவள் லேயர் உமன் கிடையாது, காலேஜில் படித்தவ, அவளுக்கும் இந்த நாட்டை பற்றி இவ நாடுலாம் கிடையாது. இவ அண்ட் ரொமான்ஸ் ஆல்சோ இதில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். In fact, when we did 12 years back, what we did was everlasting romantic nu angra idhula dhaan pannom. I have a compilation we did of romantic scenes and idhula, so their romance will be so beautifully told in the backdrop of countryside that ideological difference ella varappo when she comes to do this, it will be so dramatic. And Sarita as an actress, இது டைட்டில் என்ன ஹைலைட் தான், நடிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நடிகர்களோட இந்த படத்துல கூட நடிச்சாரு, இவர்களுடன் அருவின்னு போடுவாரு, அதுதான் ஹைலைட். அவருக்கு இது ஒரு ஃபால்ஸ் நியூஸ் இல்ல, ஃபால்ஸரை பத்தின நியூஸ். கல்யாணாகதிகள் படம் பேரு. இதுல அந்த ரெட்டஜட அம்முலுன்னு சரிதா மேடம் பண்ணிருக்கு. இது எப்படின்னா ஒரு 6 இப்ப நம்ம ஜென்ஸ் எல்லாம் அந்த ரூம் எடுத்து தங்குற மாதிரி பெண்கள் ஒரு 6 பேர் ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் சேவர் பண்ணைன்னு ஆண்களுக்கு எழுதியிருப்பார் பாலகம். அதான் பெண்கள் ஒரு 6 பேர் தங்கியிருக்காங்க, எல்லாருமே ஏதோ ஒரு வழியில் ஆண்களால் குடும்பத்தால் பாதிக்கப்பட்டு எல்லாம் ஒரு அடைக்கலமே ஒரு மியூசிக் ட்ரூப் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா அவர் எங்கே வராருன்னா, இப்போ ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு போகலாம், நம்ம அந்த பொருளாதார விடுதலை சொல்கிறோம், படித்து சொல்கிறோம், அவளுக்கு பர்சனலாக ப்ராப்ளம், அண்ணன் சரியில்லை, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை திருப்பி அந்த டவுரின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, டவுரி பிரச்சனையை சொல்கிறார். அதாவது ஒரு மனிதனுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்படின்னா, நான் வரதட்சணை இப்போ நீங்கள் சொல்கிறாங்க கொடுக்க மாட்டேன், வரதட்சணை தரமாட்டேன், இந்த ஸ்லோகன்லாம் இந்த படத்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து ரெட்டஜட அம்முலுன்னு ஒரு கேரக்டரு, அவள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பா, கொஞ்சம் குண்டாக இருப்பா, கொஞ்சம் கருப்பாக இருப்பா. அதுக்காக வர்ற மாப்பிள்ளைங்க, இந்த கல்யாண சந்தையில் வர ஃபேமிலிஸ் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதட்சணை கூட கேட்பாங்க. அப்போ அப்பா வந்து வரதட்சணை தராருன்னு சொன்ன உடனே நான் வரதட்சணை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். இந்த பொண்ணு சம்மந்தி வீட்டில் போய் மாப்பிள்ளை வீட்லேயே போய் அந்த மாமியாரை பலார்னு ஒரு அரைஞ்சிவா. இது கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்காக போனவ பிரச்சனையில் அடிச்சிட்டா. அதற்காக அந்த வீட்டை விட்டு அப்பா வந்து மறுபடியும் அதிகமாக வரதட்சணை தரேன்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணலாங்க போது அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு ஓடி வந்துடுறான். ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஓடி வந்தா அவள் இவங்கள்ட்ட வந்து அடைக்கலமாகறான்னு சொல்லி வரதட்சணை கொடுக்க மாட்டேன்னு வந்த பொண்ணு இங்கே வந்து ஒருத்தரோட லவ் ஆகுது, ஒரு டிவியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்களோட லவ் ஆகுது. லவ் ஆகி இப்போ எல்லாம் கல்யாணம்லாம் பண்ணிக்கலாம், எல்லாரும் ஓகே செட்டில் ஆகும்போது அந்த பையனை அக்செப்ட் பண்ணுறாங்க போது எங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதா, இந்த பொண்ணு வந்து ஹிந்து, அவர் வந்து அந்த பையன் வந்து ஒரு கிறிஸ்டின். இப்போ அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், கன்வெர்ட் மதம் மாறுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவன் கேட்குறா, வரதட்சணை கொடுக்க மாட்டேன், வரதட்சணைங்கிறது பணமாக இல்லை மதமாக இருந்தாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா இது என்னுடைய ரைட்ஸ், நான் மாறலாம், என்னை மாற்ற சொல்லாதேங்கிறாவ. ஒருத்தருடைய உரிமைங்கிறது வேற, இதுங்கிறது வேற. அதாவது சஜஷனாக நீங்கள் சொல்லலாம், நீ மாறினாதான் கல்யாணம் போடா அப்படி அதை சொல்லிடுவாவ. அதுதான் தைரியமாக அவள் சொல்லிட்டா. ஆனால் அதுக்கப்புறம் அந்த லவ் பிரேக்கு என்னங்கும் போது ஒரு சீன் அவர் அப்படியே அவன் சொல்லுவான், நீ எனக்கு இது சலுகை காட்டக்கூடாதாம்மா, இதுவே உன்னை காதலிச்சதும் கல்யாணம் பண்ணதுமே பெரிய சலுகை. பெண்கள்கிட்ட சில வார்த்தைகள் வந்து எங்கே ஏறும், அது அவளை ஒரு மாதிரி ஊன் பண்ணும். அந்த ஊண்டிங்கில் அவள் போய் நேராக ஒரு பில்டிங், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கில் போய் சூசைட் பண்ணிக்க போகிறான். சூசைட் பண்ண போகிறதுங்கிறது வழக்கமாக சொல்லுவாங்க, சூசைடுங்கிறது ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம், அந்த கன நேரம் முடிவு தான். அது மிஸ் ஆச்சுன்னா இதாகிடும். அந்த நிமிஷத்தில் போய் அவள் சூசைட் பண்ணலாங்கும் போது ஒரு சத்தம் கேட்கும், கீழே எல்லாரும் ஓடுறாங்க. என்னடா ஓடுறாங்கன்னு இவ போய் நேராக பார்க்கும்போது பார்த்தா யாரோ நம்ம கூட தெரியும், ஒரு மரணம் இன்னொரு மரணத்தை நிறுத்திச்சு போல இருக்கு, யாரோ செத்துட்டாங்க போல இருக்குன்னு நினச்சி கீழே போய் யாரோ இறந்துட்டாங்களான்னு பார்த்தா அவர் அதுதான் சொல்கிறாரு. ஆனால் உள்ளே போய் பார்த்தா டிவி நியூஸ் ஓடுது. டிவி நியூஸில் இது மாதிரி செய்திகள் தொடர்கிறது அப்படிங்கிற மாதிரி போட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, பாரத பிரதமர் இந்திரா காந்தியை பாதுகாவலரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்னு சொல்கிறாங்க. அப்படியே ஒரு ஷாக் ஆவாங்க, எவ்வளோ பெரிய லீடரு, இந்த தேசத்துக்காக எவ்வளோ உழைச்சிருக்காங்க, அவங்கள கொண்டுட்டாங்க. அந்த அம்மா நாட்டுக்காக உயிரை கொடுத்துருக்கு, நீ கேவலம் லவ்காக சாகுறேன்னு அமுலு, என்னடியா அமுலு நீன்னு சொல்லிட்டு வெளியே வருவா. உயிர் மாத்திக்க நீ கொஞ்சம் மாடி ஏறி வந்திருக்கேன்.
இப்போ அதுக்கப்புறம் சிந்து பைரவி படம், அது உங்களுக்கு தெரியாது. சிந்து பைரவி வந்து மேடம்க்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைச்சி, சுஹாசினி மேடம்க்கு. அப்புறம் அந்த படத்தை வந்து ராஜா சாரும் அவங்களும் சேர்ந்து ஒரு பண்ண படம். அந்த படத்தில் அது வரைக்கும் தமிழ் இசையை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம. ஆனால் தமிழ் பாடல்கள் பாடுன்னு சினிமாவில் சொன்னது வந்து சிந்து தான். ஏங்க நீங்கள் பாட்டுக்கு பாடிட்டே இருக்கீங்க, எங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து எந்திரிச்சு சபையில் கேட்குறா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அன்னைக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நம்ம அதாவது இசை ஆர்வலர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் தமிழ் பாட்டு இருக்குன்னு. பட் பொதுவாக இந்த மாதிரி கச்சேரிகளில் தமிழ் பாட்டு பாடுறது இல்லைங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அவர் ஒரு அதுக்குள்ளே ஒரு கதை சொல்லியிருப்பார். அவர் வழக்கமாக அந்த இன்டர்ன் பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். பட் சிந்துவோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. எங்கன்னா வந்து அம்மா தெரியாமல் அப்பா தெரியாமல் வளர்ந்த பொண்ணு, என் விதி அப்போவே தெரிஞ்சதா கர்ப்பத்திலே கரைஞ்சிருப்பேன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு பொண்ணு. ஆனால் அவள் தனியாக இண்டிவிஜுவலாக வளர்ந்து வீட்டுக்கு வருவார் சிவகுமார் சார் வீட்டுக்கு. அப்போ வரும்போது வருவா, நீ தனியாவா இருக்கேன் பாரு, இல்லையே எங்கூட இவர் இருக்காரு, அவர் இருக்காரு, ஜேகேபி இருக்காரு அப்படின்னு அவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்கிற ஒரு பொண்ணு தான் அது. அவள் வந்து கேள்வி கேட்குறா, ஜேகேபின்னு ஒரு பெரிய ஒரு இது வந்து தமிழ் இசையில் பாடுங்க, என்ன தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி பாட சொல்லுவாள். அதன் மூலமாக அவங்களுக்குள்ள ஒரு காதல் மலருது. அந்த பாட்டுங்கிறது என்னென்னா, இன்னை வரைக்கும் ராஜா சார் சொல்கிறாரு, இளையராஜாவோட இன்டர்வியூல எல்லாம் சொல்கிறாரு, நான் இது வரைக்கும் எந்த டைரக்டருடைய கம்போசிக்கு போகும்போதும் ப்ரிப்பேர் ஆகி போக மாட்டேன், சொன்ன ஒன்று டியூன் போடுவேன். ஆனால் அப்படி பண்ணாத ஒரே ஒரு டைரக்டர் கேபி சார் தான். அது இந்த சிச்சுவேஷன் சொல்கிறார். பாடறியம் படிப்பறியம் பாட்டுக்கு அவருக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறார். ஏன்னா தியாகராஜ கீர்த்தனையிலேருந்து ஒரு இது ஸ்டெப் தள்ளி இந்த ராகமும் அதுவும் ஒன்றா சேரணுங்கிற அளவுக்கு. ஸோ இசையாக அந்த படம் ரொம்ப பேசப்பட்டுச்சு. சித்ராமாவுக்கு அவார்டு கிடச்சிது, இவங்களுக்கும் அவார்டு. அதனுடைய கண்டினியூஷன் தான் மனதில் உறுதி வேண்டும் அவங்க பண்ணுறாங்க. அந்த காம்பினேஷன் மனதில் உறுதி வேண்டும் வரைக்கும் திருப்பி அதே கவிதாவுடைய ரிஃப்ளெக்ஷன் தான். ஃபேமிலிக்காக வர்றா, அவளுக்கு தம்பி இருக்காங்க, மறுபடியும் அந்த பொறுப்பில்லாத குடும்பம் எல்லாம் போகுது. இதில் எல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஒருத்தி குடும்பத்துக்காக போனால் வேலை பார்த்தா எல்லாம் செஞ்சா, ஒருத்தன் நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சிட்டா கல்யாணம் பண்ணிட்டா, கல்யாணமும் பண்ணுறான், ஆனால் அவன் தப்பானவனாக இருக்கான், சாடிஸ்டாக இருக்கான், டார்ச்சர் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு வழக்கமாக நர்ஸ் வேலையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அவளுக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப் வருது, சொல்கிறா திருப்பி இன்னொரு ரிலேஷன்ஷிப் வரலாம், அதுவும் கரெக்டாக இருக்குமாங்கும்போது இப்போ அந்த எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு சின்ன ப்ராப்ளம், அவனுக்கு ஃபிசிக்கலி ப்ராப்ளம், அவனுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளேஷன், கிட்னியை கூட கொடுக்குறான். கொடுக்கும்போது தான் தெரியுது அவன் பொழைச்சிட்டான். சரி, இப்போ வந்து அவங்க 2 பேரும் சேருவாங்களான்னு வழக்கமாக அந்த பழைய டைலாமா வரும்னு பார்த்தா அவனோட சேர தயாராக இல்லை. ஒரு ஹியூமனிட்டியாக நீ என்னை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கலாம், என்னை இது பண்ணியிருக்கலாம், நீ எவ்வளோ இருந்தாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன். இவனோட தான் சேரும்போது இவன் இந்த ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணிக்க போகிற லவ்வர் கேரக்டர் டாக்டரை மீட் பண்ணி இந்த மாதிரி கிட்னி டிரான்ஸ்பிளேட் பண்ணதுனால நான் நார்மல் லைஃப் பண்ண முடியுமான்னு கேட்டதை கேட்டுட்டு அவனையும் தூக்கி போட்டு போகிறான். நீ வந்து என்ன, நீ ஸ்ட்ரைட்டாக என்கிட்ட கேட்டுருக்கலாம் ஏதாவது ப்ராப்ளம், நீ போய் இன்னொருத்தன் போய் கேட்கும் போது ஒரு சந்தேகம்னு ஒன்று இருக்குங்கிறத ஒரு விஷயத்த அதை பாதிக்கப்பட்டவங்கிறதுனால என்னால சிரிக்க முடியல. சூர்யா, ஒரு சிலரோட வாழ்க்கையாவது உழைப்புக்கே அர்ப்பணிக்கப்பட்டாதான் மற்றவங்க சந்தோஷமா வாழ முடியும். அந்த அம்மா சிரிக்கும் போது நமக்கு எப்படி இருக்கு பாருங்க, வந்து ஒரு கிட்னி கொடுக்கலாம் அப்படின்னு மனசு ஒன்று தானே இருக்குன்னு போது அவ்வளோ ஒரு வழியை ஏற்படுத்தின இந்த படம். அந்த படம் இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம but generally you will notice relationships பத்தி, குழந்தைய பத்தி, sexuality பத்தி, எல்லாத்த பத்தியுமே you can see a transition from that first film we saw இருக்கோடுகள்ல, because we've also put the slides chronologically சில படங்களை போட்டோம், because just not possible இதுவே டைம் ஜம்ப் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாம் தான் இது பண்ணிட்டு போறோம். ஸோ அவர்கிட்டயும் you can see ஒரு, அதான் நான் சொல்றேன், முதல்ல தூக்கி போட்டவ கடைசியில் எனக்கு அனுமதி கொடுன்னு கேட்குறான். ஃப்ரெண்ட்லியா நான் உன்னை வந்து வெறுக்கல, ஆனால் நீ கேட்டது எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து நான் சர்வீஸ் பண்ணுறேன், நர்ஸாக சர்வீஸ் பண்ணுறேன், அது எல்லாருக்கும் கிடைக்காது, எனக்கு கிடச்சிருக்கு நான் அப்படின்னு அந்த கேட்கும்போது அது மாறுது பாருங்கிற அவருடைய அந்த டோன் மாறுதுங்கிறது ரொம்ப
இலக்கணம் மாறுமோங்கிற மாதிரி அவருக்கு கான்ஸ்டன்டா இஸ் கீப்பிங் டைமோட ஒரு சேஞ்ச் அவரோட இதுலயும் கிராஃப் தெரியுது. வானமேல இஸ் another film and yeah but that also constantly அதேதான் திருப்பி அந்த சூசைட் பண்ணிக்கிறது வந்து ஒரு பொண்ணு இந்திரா காந்தி டெத்தை பார்த்துட்டு மாறினாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது அது மாதிரி அது 4 பேர் யூத்து வந்து ஒவ்வொருத்தரும் பெண்கள் வந்து வயசானவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, ட்ரெயினில் போகும்போது ரேப், இப்படி ஒரு 4-5 பேர் சூசைட் பண்ணிக்கலான்னு போகிறவங்க எப்படி மாறுறாங்கங்கிற விஷயம் தான். அதில் அந்த 2 கேரக்டருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம், அப்பாவே ஒரு வயசானவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த பப்ளு கேரக்டர் வந்து அந்த லவ் இது பண்றதுக்கு அந்த லவ் பண்ற பொண்ணோட அம்மாவே கல்யாணம் பண்ணின்னு வந்து அம்மா ஆக்கிடுவான். Marry your sister. So I find that constantly his concerns about certain things and thoughts அது வந்து undergoes a change but they are basically on the same concerns. இது வந்து நம்ம பரவலா இன்னைக்கு டைரக்டர்ஸ் பத்தி அது பேசுறோம், but this has been so prevalent with him also. Academically அது ஸ்டடி பண்றது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கல்கி வந்து தசாவதாரத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்கி அவதாரம் தான் மிகச்சிறந்த ஒரு பெரிய 10வது அவதாரம்னு சொல்கிறோம். கேபி சாரோட இன்டர்வியூவில் சொல்கிறாரு, நீங்கள் படைத்த உங்கள் பெண் கதாபாத்திரங்களில் உங்களுக்கு பிடித்தது யாருன்னா கல்கி தான் சொல்கிறாரு. ஏன்னா இது வரைக்கும் அந்த ட்ரெடிஷன் டிரான்ஸ்ஃபார்ம் எல்லாத்தோட 3 கேரக்டருமே அதில் வச்சுருப்பாரு. கீதா கேரக்டர் ஒரு கேரக்டர் இருக்கும், ரேணுகா கேரக்டர் இருப்பாங்க, கல்கியும் இருப்பாள். பழசும் இருக்குது, புதுசும் இருக்குது, மாறினவளும் இருப்பாள். இந்த 3ஐயும் வைக்கிறார். இதுதான் சொசைட்டி. அது வந்து என்ன சொல்றது, அதை தான் அவர் சொல்றாரு. ஒருத்தி வந்து குழந்தை வேணும்னு அதெல்லாம் இல்லை, குழந்தை இல்லாமல் வாழலாம் அப்படின்னு ஒன்று இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றாரு அவரு. அப்புறம் எல்லாம் ஹஸ்பண்ட் என்ன டார்ச்சர் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போற அந்த அவர்கள் அணு மாதிரியே ஒருத்தி இருக்கா. ஆனால் இவங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்குற மாதிரி ஒருத்தி வந்து அவனை டார்ச்சர் பண்ணி அவன் மூலமாகவே ஒரு குழந்தைய பெற்று அதை அந்த அவங்களுக்கு கொடுத்துட்டு அவள் கிளம்புவான். சொல்லிட்டு அவளை பார்த்துட்டு சொல்லுவா, அதாவது பால் தாய்ப்பால் நீங்கள் கொடுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அவள் போகும்போது இந்த உலகம் அவளை வந்து கிண்டல் அடிக்கும், தப்பா இவ வந்து தப்பான பொண்ணு. அதுதான் சொல்கிறேன், நீ பெண் சுதந்திரம் பேச ஆரம்பிச்சிட்டாலே ஆரம்பத்துலேருந்தே எப்படின்னா ஒரு வில்லினா திமிர் பிடிச்சவ பணக்காரி ஓவரா பேசுவா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துகிட்டே அது இருக்கு இல்லையா. அதை திருப்பி சொல்கிறாரு. உன்னை அப்படி சொல்லுவாங்க, ஆனால் நீ செய்ய வேண்டியதை செய், உனக்கு இந்த சொசைட்டியில் மரியாதைலாம் நீ பர்சனலாக ஒரு வாழ்க்கை உனக்கு ஒன்று அமையும் அப்படின்னு அந்த லவர் கேரக்டர் கட்சியில் அந்த வருவான். அது ஒரு பொம்மை ஒன்று ஸ்டாச்சு ஒன்று கொடுத்துருப்பார், தட் இஸ் பாலச்சந்தர். அதான் நான் கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னென்னா பாலச்சந்தர் அந்த படத்தோட இந்த கல்கி படத்தோட டிசைனில் எப்படி இருக்குன்னா ஒரு சிற்பம் தன்னைத்தானே செதுக்கிக்கும். பாலச்சந்தர் சிற்பி மட்டுமல்ல, அவர் ஒரு சிற்பம் மட்டுமல்ல, ஒரு சிற்பி. தன்னைத்தானே ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு திரைப்படங்களையும், அது கடைசியாக அதுக்கப்புறம் வந்த ரயில் ஸ்டேகம் அது பேசலாம், நம்ம அது ஒரு 2 வாரம் பேசலாம். பட் திரைப்படங்களை வச்சு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்த எல்லா காசாலு நேசம், சஹானா, வாட் எவர் இட் இஸ், எல்லாத்தையுமே அந்த கேரக்டர் அவர் டிசைன் பண்ணி ஒவ்வொன்றும் கேள்வி அவரே கேட்பார், பதில் அவர் ஒரு கேள்வி நாயகன் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். Yeah, so the kind of television our panna work was not run of the mill, neither for the actors nor the technicians or the audience. I think he gave the same amount of passion to whatever he did with Minbim Magal television series, which we were watching on Kavithalaya YouTube. It's available now on Vision Time YouTube, so the series are available there. So we'd like to hear thoughts, because one of the things Pushpa was saying when I called her also was that யூஷுவல் கவிதாலயா சம்மந்தப்பட்ட ஆட்கள் இல்லாமல் மற்றவங்க இன்னைக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும்னு. அது முதல் சக்திரால ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஷார்ப் டைலாக் வரும். அந்த புக் ஸ்டோரில் அந்த கிளர்க்கு வந்து அவர்கிட்ட ஒரு நியூட் பொண்ணோட ஃபோட்டோவை காமிப்பான். நார்மலாக உமனோட ரியாக்ஷன் கோவத்தில் அரைவாங்க, இல்லைன்னா ஐயோ பயந்துட்டு கத்திட்டு ஓடுவாங்க. அதில் அந்த பொண்ணோட ரியாக்ஷன் வந்து யாரு, ஓ அம்மாவா, பியூட்டிஃபுல், ஐ கான்ட் ஃபர்கெட் த டைலாக். கிளைமாக்ஸ் ஹிந்தி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த படத்தில் ரேப் சீன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஹிந்தியில். படம் ப்ரீமியர் போகுது, பாலச்சந்தர் சார் இங்கே இருக்காரு, சுரேஷ் கிருஷ்ணா சார் படம் பார்த்து அவர் டைரக்டர் என்ன சொல்றாங்க எல்லாரும் அப்படின்னு ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க. இப்ப ராஜ்கபூர் சார் அது மாதிரி இன்னும் ஹிந்தியில இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் படம் பார்த்துட்டு தெலுங்கு அளவுக்கு ஹிந்தி இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க, பிகாஸ் அந்த ரேப் சீன் கிடையாது. But then I got divorced, I got separated. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் மீடியாக்கு வந்தேன். When people ask me, when I say divorce, there was a lot of questions. As you said, women இருக்கிற நிறைய challenges. There's no option. அவங்க சாரி சொல்றது கூட ஆப்ஷன் இல்ல. நான் இப்பவே யோசிப்பேன், நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நீங்க ஒரு பயோகிராஃபி எழுதுனா உங்க புக்குக்கு என்ன பேர் இருக்கும் அப்படிங்கும்போது நான் இப்போ யோசிப்பேன், நான் என்னோட கதையை ஒரு படமா எடுத்தா அதுக்கு என்ன பேர் வைப்பேன்னு. எனக்கு அதோட தாக்கமும் கேபி சார் தான்.